புதுச்சேரியில் தொடர்ந்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு கைதான குறிச்சி நகர் சேகரை குண்டர் சட்டத்தில் ஓராண்டு சிறையில் அடைக்க புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுவை லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரை சேர்ந்தவர் சேகர். இவர் மீது லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் 3 வழக்குகள் உட்பட புதுச்சேரியில் 8 கஞ்சா வழக்குகள் நிலுவையில் உள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு கஞ்சா விற்பனை செய்ததாக சேகரை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து இவர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்தால் இவரின் இத்தகைய செயல்களை தடுக்கும் பொருட்டு அவரை குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் அடைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியருக்கு போலீசார் பரிந்துரை செய்திருந்தனர். இதையடுத்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சேகரை ஓராண்டுக்கு குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பித்தார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த உத்தரவு நகலை போலீசார் சிறையில் உள்ள சேகரிடம் வழங்கினர். அதன் அடிப்படையில் அவர் தற்பொழுது குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் கடல் அலை சீற்றத்துடன் காணப்படுவதால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் கடந்த 2 தினங்களாக மழையின்றி வானம் கருமேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. மேலும் அவ்வப்போது லேசான மழையும் பெய்து வரும் நிலையில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் அலைகளும் ஆர்ப்பரித்து வருகிறது. இதனால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் எச்சரிக்கை மீறி கடற்கரைக்கு வரும் பொதுமக்களை போலீசார் எச்சரிக்கை விடுத்து திருப்பி அனுப்பி வருகின்றனர். கடல் அலை சீற்றமாக காணப்படுவதாலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதாலும் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுவையில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பாண்டி மெரினாவில் நடைபெற்ற மாவலி சுற்றும் திருவிழாவில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மாவலி சுற்றி தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். கார்த்திகை தீபம் என்பது 4500 ஆண்டுகளுக்கு முன்பு தொன்று தொட்ட பாரம்பரிய நிகழ்ச்சியாக இருந்து வருகிறது. அந்த வகையில் கார்த்திகை தீப திருவிழாவில் மாவலி சுற்றுவது என்பது மரபு. அதை காத்திடும் வகையில் புதுச்சேரி பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் புதுவையில் முதன்முறையாக மாவலி பனை திருவிழா பாண்டி மெரினா கடற்கரையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் புதுவை மட்டுமின்றி தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பனை மரத்தின் பயன்பாடு, கார்த்திகை தீப பண்டிகையின் வரலாறு, மாவலி சுற்றும் நோக்கம் ஆகியவை குறித்து சொற்பொழிவுகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மாவலி திருவிழாவில் கலந்து கொண்ட சுமார் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாவலி சுற்றி தங்களது மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொண்டனர். இந்த திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ரசித்து பாராட்டி சென்றனர். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் கலித்தீர்த்தால்குப்பம் பகுதியில் மாநில தொண்டரணி செயலாளராக ஜனார்த்தனனுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதுவையில் தேர்தல் நெருங்குவதால் கட்சிகளில் பொறுப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இதேபோல் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் பொறுப்புகள் அனைத்து தொகுதிகளிலும் வேகமாக வழங்கப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியின் ஒரு பகுதியாக திருப்புவனை தொகுதி, கலித்தீர்த்தால்குப்பம் பகுதிகள் மாநில தொண்டரணி செயலாளராக ஜனா என்கின்ற ஜனார்த்தனனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஒப்புதலோடு பதவி அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஜனா என்கின்ற ஜனார்த்தனன் முக்கிய பொறுப்பாளரை சென்று சந்தித்து ஆசி பெற்றார். பின்பு அவர் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றார். முதலமைச்சர் ரங்கசாமி கட்சியின் வளர்ச்சிக்கும் தேர்தலின் வெற்றிக்கும் கடினமாக உழைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி மென்மேலும் வளர வாழ்த்துக்களை ஜனா என்கின்ற ஜனார்த்தனனுக்கு தெரிவித்தார். புதுவையில் காலை முதல் இடி மின்னலுடன் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரி நகர பகுதி மற்றும் கிராம பகுதிகளில் இடியுடன் கனமழையானது பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். நகர பகுதிகளான முதலியார்பேட்டை, ஓப்பளம், ராஜ்பவன், பேருந்து நிலையம், கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் கிராமப்புறங்களான அரியாங்குப்பம், முருங்கப்பாக்கம், தவளக்குப்பம், பாகூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. புதுச்சேரி காங்கிரஸ் தலைமையகத்தில் சக்தி அபியானின் கூட்டம் நடைபெற்றது.
மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இரும்பு மங்கை இந்திரா காந்தி பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பெண்களுக்கான பேச்சு போட்டி நடைபெற்றது. சக்தி அபியான் பெண்களுக்கான அரசியல் உரிமை மற்றும் விழிப்புணர்வை இந்திய அளவில் எடுத்துரைக்கும் ஒரு குழு. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அரசு குருடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மகளிருக்கு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முனைவர் ரேவதி நடுநிலை வகித்து வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்தார். பங்கேற்ற அனைத்து தோழிகளுக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சக்தி அபியான் குழு உறுப்பினர்கள் டாக்டர் விஜயகுமாரி, ரீட்டா, பிரியா, திரிபுர சுந்தரி, சத்யா, மணிகண்டன், சுந்தரி, சோனியா, விஜயலட்சுமி, சாந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி செயல்வழி மருத்துவ சங்கத்தின் சார்பாக உலக செயல்வழி மருத்துவர் தின விழிப்புணர்வு மாத நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. புதுச்சேரி செயல்வழி மருத்துவ சங்கத்தின் சார்பாக உலக செயல்வழி மருத்துவர் தின விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலை மகாத்மா காந்தி சிலை அருகில் உலக செயல்வழி மருத்துவ தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் சங்க தலைவர் மருத்துவர் இளவழகன் பேசுகையில், ஆக்குபேஷனல் செயல்வழி மருத்துவ படிப்பு இளங்கலை பட்டம் 5 ஆண்டுகள் படிப்பாகும். இந்த படிப்பானது நீட் தேர்வில் MBBS மருத்துவர் சீட்டு கிடைக்காதவர்கள் மிக குறைந்த செலவில் DOT படிப்பை தேர்வு செய்து படித்தவுடன் மாத சம்பளம் 40,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை பெறுகின்றனர். மேலும் அவர் பிறந்த குழந்தை முதல் முதியவர்களின் காலம் வரை அவர்களை ஆரோக்கியமாக வாழ மறுவாழ்வு சிகிச்சை அளிப்பார்கள். தொடர்ந்து புதுச்சேரி சங்க செயலாளர் மருத்துவர் ஸ்ரீதர் ராவ் கூறுகையில், பக்கவாதம், எலும்பு முறிவு, மனநோய், முதியோர்களுக்கான செயல்வழி சிகிச்சை மூலம் குணப்படுத்தி அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி வைக்கிறோம் என்று சிறப்புரையாற்றினார். தமிழ்நாடு சங்க செயலாளர் மருத்துவர் சத்தியவண்ணன் பேசும் பொழுது, பிறந்த குழந்தைகளின் குறைபாடுகளை செயல்வழி சிகிச்சை மூலம் அவர்களின் எதிர் வாழ்வில் புத்துணர்ச்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த துண்டு பிரசுரம் அறிக்கை மூலம் கடற்கரை சாலையில் வந்த பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது என்று தெரிவித்தார். விழாவில் ஏராளமான சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் மின் கேபிள் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுவை உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட லப்பூர்த் வீதியில் இன்று அதிகாலையில் மின் கேபிளில் திடீரென ஏற்பட்ட தீ காரணமாக மின் கேபிள்கள் திடீரென வெடித்து சிதறியது. இதனால் அப்பகுதி முழுவதும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. இதை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்ற குப்புசாமி சம்பவ இடத்திற்கு விரைந்து மின்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளை அழைத்து அப்பகுதியில் ஏற்பட்ட விபத்து குறித்து நடவடிக்கை எடுக்குமாறும், மேலும் மின் கேபிள்களை சரி செய்ய உடனடியாக லப்போர்ட் வீதி பகுதிகள் மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வின் போது மின்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் நமது மக்கள் கழக பிரமுகர்கள் பலரும் உடனிருந்தனர். வெறும் அரசியல் செய்வதால் எந்த பயனும் இல்லை என்றும், மாநிலத்தின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை பார்க்க வேண்டுமே தவிர மற்றவர்களை குறை சொல்லி கீழ்த்தரமான அரசியலை செய்யக்கூடாது என சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். போதையில்லா புதுச்சேரியை உருவாக்க சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் முன்னெடுப்பில் போதை வேண்டாம் மாரத்தான் ஓட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. சே நோ டு ட்ரக்ஸ் எனும் பொருளில் நடைபெற்ற இந்த மாரத்தான் ஓட்டத்தில் நகரின் முக்கிய வீதிகளில் 5 கிலோமீட்டர் தூரம் சென்று மீண்டும் கடற்கரை சாலையில் நிறைவு பெற்றது. 14 வயதுக்குட்பட்டவர்கள், 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர்கள் என 6 பிரிவுகளாக நடைபெற்ற மாரத்தான் போட்டிகள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், இளைஞர்கள், பெரியவர்கள் என 3000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த மாரத்தான் ஓட்டத்தை JCM மக்கள் மன்றத்தின் மங்களம் தொகுதி தலைவர் கண்ணபிரான், பாஸ்கோன் நிறுவனத்தின் இயக்குநர் SV ஆனந்த் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். தொடர்ந்து நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்ற சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் பதக்கங்களை வழங்கினார். அப்பொழுது மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகளிடம் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் கலந்துரையாடினார். தொடர்ந்து அவர்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்த அவர் அவர்களுடனும் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், புதுச்சேரியில் போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரித்துள்ளது. இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றுள்ளதாகவும், புதுவையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல பிரச்சனைகள் உள்ளது, அரசு உடனடியாக அவற்றை சரி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர்,
சிங்கப்பூர், துபாய் போன்று தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் பயன்படுத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை தேவை. கடுமையான நடவடிக்கை மற்றும் தண்டனை இல்லாததன் காரணமாகவே புதுவையில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளது என கூறிய அவர், ஒவ்வொருவரும் இது குறித்து விழிப்புணர்வு தேவை. பெரும்பாலானவர்களுக்கு உணர்வு பூர்வமாக ஆதரவு இல்லாததன் காரணமாகவே போதை பழக்கத்திற்கு அடிமையாகின்றனர். அப்படிப்பட்ட ஆதரவு கிடைத்தால் நிறைய பேர் போதை பழக்கத்திற்கு செல்ல மாட்டார்கள். யோகா, தியானம் போன்ற பயிற்சிகளில் ஈடுபட்டு போதை பழக்கத்திலிருந்து வெளிவர வேண்டும். அரசும் இதற்கு பல திட்டங்கள் செய்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என கூறினார். எஸ்ஐஆர் என்பது வாக்காளர்களை முறைப்படுத்த மட்டுமே. புரிதல் இல்லாததால் நிறைய பேர் அதனை தவறாக பேசுகின்றனர். இதில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கின்றனராக கூறிய சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், தவறு செய்வது யாராக இருந்தாலும் அதை நான் எதிர்ப்பேன். நல்லதை யார் செய்தாலும் அவர்களை நான் ஆதரிப்பேன். வெறும் அரசியலை செய்து இங்கே எந்த பயனும் இல்லை. மாநிலத்தின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை பார்க்க வேண்டுமே தவிர மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டு கீழ்த்தரமான அரசியலை செய்யக்கூடாது என தெரிவித்துள்ளார். புதுவையில் அதிகாலை முதலே கனமழை பெய்து வந்ததால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்து பொதுமக்கள் வெளிவர முடியாமல் வீட்டிலேயே முடங்கினர். புதுச்சேரியில் அதிகாலை முதல் கனமழை பெய்து வருவதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்துள்ளது. மேலும் சாலைகளில் தேங்கியுள்ள மழை நீர் வீடுகளுக்குள் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதேபோல் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ராஜநகர் பகுதி முழுவதும் பல்வேறு சாலைகளில் மழை நீர் தேங்கி உள்ளதால் வீடுகளில் மழை நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் தங்களுக்கான அன்றாட தேவைகளுக்கு வெளியே செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்ட புஷ்பராஜ் என்ற மாணவர் ஏபிவிபி அமைப்பு குறித்து வதந்திகளை பரப்பி வருவதாக ஏபிவிபி மாணவர் அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் செய்தியாளர்களை சந்தித்த ஏபிவிபி மாணவர் அமைப்பினர், பல்கலைக்கழகத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்ட புஷ்பராஜ் என்ற மாணவர் ஏபிவிபி அமைப்பு குறித்து வதந்திகளை பரப்பி வருவதாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் பல்கலைக்கழகத்தில் சக மாணவர்களை தாக்கியதால் மட்டுமே புஷ்பராஜ் என்ற மாணவரை பல்கலைக்கழகம் இடைநீக்கம் செய்துள்ளது. பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர் அமைப்பினர் புஷ்பராஜுக்கு ஆதரவாக பேசவில்லை, மாறாக திராவிட கழகங்கள் சார்ந்த அமைப்புகள் மட்டுமே போராடுகிறது என்று தெரிவித்தார். ராக்ஸ்டார் புரொடக்ஷன் சார்பில் நடைபெற்ற அமெட்டி கிளாம் அஃபேர் 2025 ஃபேஷன் ஷோ நிகழ்வில் பல்வேறு மாடல்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி ராக்ஸ்டார் சார்பில் அமெட்டி கிளாம் அஃபேர் 2025 போகிற போக்கில் இரவு நேர வாழ்க்கையை எளிமையாக்கும் பாண்டிச்சேரி என்ற கருத்தில் ஃபேஷன் ஷோ புதுச்சேரி வள்ளலார் சாலையில் அமைந்துள்ள அமெட்டி ஸ்கை பிஸ்ட்ரோ மற்றும் நைட் லைஃபில் நடைபெற்றது. புதுச்சேரியில் ராக்ஸ்டார் புரொடக்ஷன் நிறுவனர் பாலபிரகாஷ், ஆரோ கிங் மற்றும் துணை நிறுவனர் அரவிந்த், மிஸ்டர் சார்மிங் மாடல் மற்றும் பிராண்ட் அம்பாசிடர் கலைவாணி வைத்தியநாதன் தலைமையில் மிக பிரம்மாண்டமாக அமெட்டி கிளாம் அஃபேர் 2025 என்ற ஃபேஷன் ஷோ வள்ளலார் சாலையில் அமைந்துள்ள அமெட்டி ஸ்கை பிஸ்ட்ரோ மற்றும் நைட் லைஃபில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தொழில் அதிபர்கள் மற்றும் ஃபேஷன் துறையில் உள்ளவர்கள் கலந்து கொண்டனர். இந்தியாவின் பிரபலமான ஃபேஷன் கொரியோகிராஃபர் கருண் ராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாடல்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த ஃபேஷன் ஷோ நிகழ்வுக்கு மீடியா பார்ட்னராக எஸ் மீடியா சேனல் செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் பெய்த கனமழையால் சாலைகள் மற்றும் வாய்க்கால்களில் தேங்கிய மழை நீர் மோட்டார் மூலம் வெளியேற்றப்பட்டது. வங்கக்கடலில் நவம்பர் 26ஆம் தேதி புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகள் மற்றும் வாய்க்கால்களில் மழை நீர் வெள்ளம் போல் தேங்கி ஓடி வருகிறது. இந்த நிலையில் இன்று நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறையினர் 45 அடி சாலை வெங்கடா நகரில் உள்ள சாலைகள் மற்றும் வாய்க்காலில் தேங்கிய மழை நீரை மோட்டார் மூலம் வெளியேற்றினர். மேலும் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் முடக்கிவிட்டுள்ளது. புதுச்சேரி டிவி நகரில் உள்ள அருள்மிகு துலுக்கானத்தம்மன் திருக்கோவில் 3 நிலை ராஜகோபுரம் அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. புதுவை திருவள்ளுவர் நகர் பாரதி வீதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் திருக்கோவிலில் 3 நிலை ராஜகோபுரம் பூமி பூஜை செய்து இன்று துவங்கப்பட்டது. இந்த விழாவில் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துலுக்கானத்தம்மன் திருக்கோவில் ஆலய நிர்வாக அதிகாரி ஞானவேல் மற்றும் ஆலய திருப்பணி கமிட்டி உறுப்பினர்கள், ஆலய அர்ச்சகர்கள், ஐயனார் என்ற வீரகுமார் மற்றும் ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.